வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ஆர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர், வேளாண்மை பொறியியல் துறை, மயிலாடுதுறை உபகட்டத்தை சேர்ந்த உதவி பொறியாளர். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இந்த ரிட்ஜ் மோல்டர் அப்படிங்கிற ஒரு வேளாண் கருவியோட செயல் விளக்கத்தை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிட்ஜ் மோல்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ சாதாரணமாக வந்து நம்ம வந்து உழவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அன்னம் கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னம் கழிக்கிற வேலையை தான் வந்து இப்போ இந்த ரிட்ஜ் மோல்டர் வந்து செய்யுது. இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிட்ஜ் மோல்டர் வந்து ஒவ்வொரு வரப்புலையும் போகும்பொழுது அந்த ஈரம்பாதமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்ஜ் மோல்டர் என்ன பண்ணுது, சேத்தை வந்து வரப்போட சைடு சுவத்தில் நல்லா பூசி மொழிகி வரப்பையும் வந்து அழகாக வந்து ஒரு அடியிலேருந்து 1.5 அடி ஹைட்டுக்கு வரப்பை கட்டி கொடுக்குது. இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வரப்பு ஃபுல்லாக சுத்தம் செய்கிறதோட அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த வரப்புலேருந்து பரவக்கூடிய களைகள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, வரப்பில் இருக்கிற எலிகளோட வலைகள் எல்லாத்தையும் வந்து இது வந்து சேறு போட்டு மொழிகிறதுனால அதனுடைய இருப்பிடங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்படுது. எலிகளோட எலிகளையும் வந்து இது மூலமாக கட்டுப்படுத்தலாம், களைகள் கட்டுப்படுத்தப்படலாம். அதே போல் வந்து சுத்தமாக வந்து பெஸ்ட்டு வந்து உள்ளார வரப்புலேருந்து வயலுக்கு வராத அளவுக்கு தடுக்குது. ஸோ இந்த கருவியோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியோட இதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ இதுக்கு தேவையான ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னாக்கா 30லேருந்து 70 ஹார்ஸ் பவர் உள்ள டிராக்டரில் இதை அட்டாச் பண்ணி பண்ணலாம். இது வந்து 1 ஏக்கர் வந்து 1 மணி நேரத்தில் வந்து 1 ஏக்கரை வந்து இது கவர் பண்ணிடும். ஸோ ஒரு நாளைக்கு 8 ஏக்கர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணலாம். இப்போ சாதாரணமாக லேபருக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னாக்கா, 1 ஏக்கருக்கான அந்த அன்னம் கழிக்கிற செலவு பார்த்தீங்கன்னா 750 ரூபா, 1.5 ஆள் செலவு ஆகும். இந்த மிஷினை வச்சு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த செலவில் வந்து பாதியாக வந்து நமக்கு மிச்சமாகுது. ஸோ அப்போ வந்து இந்த மிஷின் மூலமாக வந்து நம்ம குறித்த நேரத்தில் வந்து வேளாண் பணிகளை வந்து செஞ்சு முடிக்க முடியுது. ரெண்டாவது வந்து இதற்கான செலவுகளும் வந்து நமக்கு வந்து குறைக்கப்படுது. இது போன்ற பல நல்ல விஷயங்கள் வந்து இந்த வேளாண் கருவியில் இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்னோட வாக்கிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 km/hங்கிற ஸ்பீடில் போகணும். PTO RPM வந்து 540 RPM. இந்த 2 விஷயமும் வந்து நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. 30 to 70 HP ஹார்ஸ் பவரில் டிராக்டரில் இதை அட்டாச் பண்ணலாம். சார், இதுக்கு மானிய விலையில் வாங்குறதுக்கு இது மானிய விலையில் வந்து இப்போ இது லாஸ்ட் இயர் தான் இது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியத்தில் வந்து 40% ஜென்ரல் கேட்டகரி ஃபார்மர்ஸ்க்கும், SC ST ஸ்மால் ஃபார்மர், மார்ஜினல் ஃபார்மரு, உமன் ஃபார்மர் இவங்களுக்குலாம் வந்து 50% or 63,000 whichever is less. இதில் வந்து எது குறைவாக இருக்கோ அந்த அடிப்படையில் வந்து இதுக்கு வந்து மானியம் வந்து வழங்கிட்டு இருக்கோம்.